அம்மா என்னப்பா? என்னது பச்சை கலர்ல கையில? இதுதான் சாமி ப்ரக்கோலி. இதை வச்சு தான் இன்னைக்கு வந்து சப்பாத்திக்கு கிரேவி பண்ண போறேன். ப்ரக்கோலிக்கு பதிலாக ஒரு 1/4 கிலோ பிராய்லர் கோழி எடுத்துட்டு வந்து கிரேவி பண்ணா செமையா இருக்கும். இன்னைக்கு நோம்பி, சாயந்தரம் வரைக்கும் வெஜ் மட்டும்தான். உனக்கு வெஜ்லயே சூப்பரா வெரைட்டியா செஞ்சு தரவா? இது தண்டோட தான் போடுவேன். காலிஃப்ளவர் மாதிரி தண்டெல்லாம் எடுத்துட்டு போடக்கூடாது. இது தண்டு, இந்த பூவை விட இந்த தண்டில் தான் பயங்கரமான சத்து. கர்ப்பமாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க இது நிறைய சேர்த்திக்கலாம். ரொம்பவுமே நல்லது ப்ரக்கோலி. நான் இந்த தண்டெல்லாம் எடுத்து சூப் வச்சிருவேன். கீழே அடியில் வரதெல்லாம் பெருசாக தண்டு, அதை நீட்டாக கட் பண்ணி எடுத்து பாருங்க, இந்த வாது மாதிரி எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி நான் குக்கரில் போட்டு சூப் வச்சு குடிச்சிருவோம். சூப்பராக இருக்கும். சரி, நம்ம ஊர்ல எப்படி ப்ரக்கோலி எல்லாம் கிடைக்குது உங்களுக்கு? ஊட்டியிலிருந்து காய் கொண்டு வர்றாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் மார்க்கெட்ல. ப்ரக்கோலி அவங்க வந்து எடுத்து ஒட்டுமொத்தமா இந்த பேக்கரிக்கெல்லாம் அனுப்புவாங்க போல இருக்கு. அன்னைக்கு நான் பார்த்தேன் அவங்க கொடுக்கறது. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு வந்தா ஒரு 2 கிலோ கொடுங்க, எனக்கும் எங்க தம்பி சம்சாரத்துக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்க நேற்று எடுத்து வச்சு கொடுத்துருந்தாங்க ப்ரக்கோலி. அவங்களே கேட்டாங்க, இதெல்லாம் இந்த ஊர்ல எப்படிமா சமைக்கிறான்னு தெரியலம்மா அப்படின்னாங்க. நான் தான் சொன்னேன், கிரேவி மாதிரி வச்சு சாப்பாடு, பூரி, இட்லி, சப்பாத்தி சூப்பரா இருக்கும். இது கிலோ கணக்கா? அந்த காலிஃப்ளவர் மாதிரி பூ கணக்கெல்லாம் இல்ல? அதெல்லாம் கிடையாது, இது வந்து கிலோ கணக்கு. இப்ப நான் 1 கிலோ அளவுக்கு வாங்கினேன். 1 கிலோவுக்கு மேல 100 கிராம் இருந்தது, 200 ரூபா. அதே 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா பபிள்ஸ் வர்ற வரைக்கும் தண்ணியை சூடு பண்ணிடலாம். ஏன்னா இது ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா சுடு தண்ணியில் இருக்கணும். அது ஏன்? ஆமாம், இதுக்குள்ள ஏதோ பூச்சி கீச்சி இருந்தா அவங்களாம் வெளியே வந்துருவாங்க, அதுக்காக தான். A few moments later. பாருங்க, இந்த சைஸ் வெட்டிக்குவேன். நல்லா குட்டி குட்டியா போடக்கூடாது, அதனால பெருசு பெருசாவே போடலாம். பாருங்க, அதனால பெருசு பெருசாவே போடலாம், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க வைக்கணுங்களா? இல்ல சும்மா தண்ணியில் போட்டு எடுத்தா போதும்? ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்லா பபிள்ஸ் வந்துடணும். கொதிக்க வச்சுக்கணுங்க வேண்டியதில்லை. தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்க, 10 போல் முந்திரி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், இது கொத்தமல்லி தூள், வீட்டிலேயே செஞ்ச கொத்தமல்லி தூள், இது கரம் மசாலா, இது சீரகத்தூள், இது வந்து காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள், இது வந்து சாதா மிளகாய்த்தூள். பாருங்கள், பெருசு பெருசாக 2 பெரிய வெங்காயம், 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 மூடி பாதி மூடி தேங்காய், 3 தக்காளி, குட்டி குட்டியாக 3 தக்காளி. ப்ரக்கோலி சுடுதண்ணியில் இருக்குது. அது சுடுதண்ணியில் இருக்கிறதுக்குள்ள பாருங்கள், மசாலா கொண்டு அரைச்சிக்கலாம். 10 முந்திரி, 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல். தண்ணி இருந்தா இல்லையா? தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றாம எப்படி? நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி போதும், எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியை 1க்கு 2 அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படியே போடுறத விட லைட்டாக அரைச்சி எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பருபருன்னு அரைச்சா போதும், நல்லா நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. பாருங்க, இந்த அளவுக்கு பருபருன்னு இருந்தால் போதும், நைஸாக வேண்டியதில்லை. இப்போ ப்ரக்கோலி நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ செய்யறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். குருமா தானே? எது குக்கரு? இது குக்கரில் செஞ்சால் தண்ணி நல்லா காளானாட்டம் வெந்துடுது. இந்த வடச்சட்டியில் கடாயிலெல்லாம் வச்சு செஞ்சால் ரொம்ப லேட் ஆகுது வேகிறதுக்கு. குக்கரில் 2 விசில்ஸ்னா உஸ் அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. நம்ம கேமராமேனுக்காக எண்ணெய் பாட்டிலெல்லாம் மாற்றிட்டோம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். அளந்து பத்திரமா 4 ஸ்பூன் தான் இருக்கான்ட்டு. நீ எல்லாம் பார்ப்பேன், அளந்தும் பார்ப்பேன், அளக்காமையும் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் இது வாங்கிட்டு எனக்கு செய்யறதுக்குள்ள போதுண்டா சாமின்னு ஆயிடுச்சு. எனக்கு அளவே தெரியல. 2 ஸ்பூன் ஊற்றினா 4 ஸ்பூன் போகுது, 4 ஸ்பூன்னா 2 ஸ்பூன் தான் வருது. 2 ஏலக்காய் சொல்ல மறந்துட்டேன். 2 ஏலக்காய், சீரகம், கடுகுலாம் தேவையில்லை. ஏன் கடுகு தேவையில்ல? தேவையில்லை, கடுகு வேண்டியதில்லை. வெங்காயம், பெரிய வெங்காயம், நல்லா குட்டி குட்டியாக நறுக்குன்னு பெரிய வெங்காயம்.
நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, இஞ்சி பூண்டு வேகிறதுக்காக உப்பு அளவு அது கொஞ்சமா போட்டால் போதும். இது அளவு தேவையில்லை. எப்படின்னா நம்ம தக்காளி சாஸ் ஊற்றினா அப்புறம் கல்லுப்பு போடுவோம்ல, அதனால இப்போ இஞ்சி பூண்டு வேகிறதுக்காக. கடாயில செய்யறவங்க கடாயில செய்யலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து குக்கர்ல செஞ்சா ப்ரக்கோலி நல்லா வெந்துருது, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு. கருவேப்பிலை தக்காளி ஊற்றிடலாம். 3 தக்காளி, பெருசாக இருந்தால் 2 போதும். இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி நல்லா வெந்து வரணும், அதுக்காக கல்லுப்பு. ஏற்கனவே உப்பு போட்டிருக்குது, பார்த்து அளவாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, உப்பு போட்டால் கை மேலே தண்ணி ஊற்றணும். அதாவது கை கழுவுறதுக்கு தண்ணி அதிலே ஊற்றிடலாம். அப்படி இல்லை, அது ஒரு டேஸ்ட்டு. உப்பு போட்ட கையில் தண்ணி ஊற்றி கழுவுனா அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். எங்கள் அம்மா எனக்கு சொன்னாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். நல்லா ஓரத்துல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த தக்காளி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கெல்லாம் எண்ணெய் அந்த உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிட்டாதான் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்படி நல்லா இஞ்சி நல்லா பிரிஞ்சு வரும்போது, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது ப்ரொக்கோலி சேர்த்திக்கலாம். இது கூட குடமிளகாய் இருந்தால் கூட சேர்த்திக்கலாம், நல்லா இருக்கும் டேஸ்ட்டுக்கு. இருக்கா? இருக்கு. வேண்டாம், இன்னொரு தடவை செய்யலாம். இப்போ திடீர்னு போய் திரும்ப அதை கழுவி சுத்தம் பண்ணி அறுக்க முடியாது. இப்போ மசாலா ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு சின்ன டீ ஸ்பூன் கரண்டி அளவுக்கு சீரகம், எல்லாமே வீட்டில் செஞ்சது தான். சக்தி கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுட்ரு. காஷ்மீர் போயிட்டு இருந்தீங்களா? காஷ்மீருக்கே போயிருந்தேன். இது வந்து சக்தி வரமிளகாத்தூள். இது வந்து நம்ம ஹோம்மேட்ல செஞ்ச மல்லித்தூள். காரம் பத்தலை, எனக்கு நல்லா ஃபுல் காரம் வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நம்ம வீட்டில் ஒருத்தர் கேட்பானே, அப்போ போடல? இல்லை இல்லை, இது நல்லா காரம் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே காரம் கொடுக்கும், அது போக வரமிளகாத்தூள் அதுவும் நல்லா காரம் கொடுக்கும். நம்ம கேமராமேன் சொன்ன மாதிரி தக்காளி ஜார் அரைச்ச தண்ணி சேர்த்திடலாம். நான் வீடியோ தரனோட இது ஒரு 5 நிமிஷம் போல இப்படியே கொதி வந்து வேகட்டும். அப்புறம் அரைச்சி வச்ச முந்திரி தேங்காய் விழுதை சேர்த்தி ஒரு விசில் விட்டா போதும், சூப்பராக வந்துடும். அப்படி காளான், எப்படி காளான் கிரேவி எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, அடி பிடிக்கல. இப்போ தேங்காய் முந்திரி அரைச்ச விழுது சேர்த்திடலாம். அடுப்பை கம்மி பண்ணிக்கலாம். ரெண்டு பேர் தானே தேங்காய் போட வேண்டியதில்லை. இப்போ வந்து நாங்கள் 4 பேர் 5 பேர் சாப்பிட்றதுக்காக தேங்காய் போட்டிருக்கேன். 2 பேர்னா தேங்காய் போட வேண்டியதில்லை. வெறும் முந்திரி மட்டும் 10 முந்திரி பால் கூட சேர்த்து நல்லா அரைச்சி ஊற்றிட்டா போதும். பசுமாட்டு பாலா எருமை மாட்டு பாலா? ஆரோக்கிய பால். அமலா பால் வேண்டாமா? அமலா பால் வேண்டாம், அவங்க வீட்டுக்காரர் கோவப்படுவார். அப்புறம்
சரி, பத்துமா போதுமா அது? ஒரு 2 தண்ணி எடுத்து ஊற்றலாம். என்ன அதாவது குழம்பு வந்து முதல் டைம் வந்து சாப்பிட்டா கெட்டியா இருக்கும், அப்புறமா சாப்பிட்டா தண்ணிமா இருக்கும். டேய், கவனமணி ஒரு படத்துல சொல்லுவாரு பாரு, டேய் எருமைப்பால் வந்து வெயிட் ஜாஸ்தி உள்ள போயிடும், பசும்பால் வந்து வெயிட் கம்மி, அதனால அது மேலே மிதங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்பிட்றவங்களுக்கு நல்லா கெட்டியா, அடுத்து சாப்பிட்றவங்களுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவேன். போதும். இந்த ஒரு விசில் விடும்போது இது நல்லா கரெக்டாக இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றது நல்லா கரெக்டாக இருக்கும். மூடி 2 விசில் வேணாலும் விட்டுக்கலாம், 1 விசில் வேணாலும் விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. விசில் வந்து 10 நிமிஷம் ஆச்சு பாருங்க. நல்லா கேஸ் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. அந்த முந்திரி போட்டாதான் பாத்தீங்களா இந்த மாதிரி தெரியும். அந்த மேலே எண்ணெய் நிற்கிறதுல எண்ணெயா? அதெல்லாம் எண்ணெயில் அவ்வளோ இருக்காது. முந்திரி போடுறோம்ல அதில் இருக்கிற எண்ணெயே வெளியே வரும் பார்த்தீங்களா. க்ரீம் பாருங்க. அந்த தேங்காய் பால் போட்டால் மட்டும்தான் இப்படி கிடைக்கும். பால் ஊற்றினாலும் நல்லா இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு கிளறி விட்டு கொத்தமல்லி தூள் மேலே போட்டுக்கலாம். கொத்தமல்லியை பார்த்துங்க. பார்த்தா இவன் கேட்டான் பாருங்க, ஏமா ப்ரொக்கோலி செய்யறதுக்கு பாய்லர் கோழி செய்யலான்னு, அதே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சுட சுட சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தூளைய அப்படி பரப்பரன்னு நம்ம வடிவேல் சார் சொன்ன மாதிரி தூவி விட்டு மூடி வச்சு சூப்பராக சப்பாத்தி சுட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். சப்பாத்தி சாப்பிடலாம்டா. காலையிலுமே பூரியா, அப்புறம் மயங்கிட்டே இருப்பேன்டா. சப்பாத்தி சாப்பிடலாம்டா. கிரேவியும் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். சப்பாத்தி பிச்சு ப்ரொக்கோலி வரமாட்டேங்க கூட இருக்கா, வச்சு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கு? நீ கேட்டியே பாய்லர் கோழி, அது இந்த மாதிரி இருக்குமா? செமையா இருக்கு.